அண்ணா போன வாரம் கொய்யாப்பழம் வாங்கின சொன்னீங்க, வாங்கி வந்துட்டேன். இந்த வாரம் பொங்கல் வாங்கின சொல்லிக்கிறீங்க, என்ன விஷயம்? போன வாரம் அது ஃபஸ்ட்டு பழத்தில் ஆரம்பித்தோம், நீங்கள் பொங்கல் வந்து ஆரம்பிச்சிடும். பொங்கல் வச்சு என்ன கண்டுட்டுண்ணா? இதில் ஒரு கருப்பு தங்கம் போட்டிருப்பாங்க. தங்கமா? தங்கம் வைக்கிற வேலைக்கு என்னண்ணா சொல்கிறீங்க? கருப்பு தங்கம் மிளகுன்னு சொல்லுவாங்கல்ல, பழைய காலத்துலேருந்து கருப்பு தங்கம் சொல்லுவாங்க. மிளகு பேரா? ஆமாம், அதை வச்சு நம்ம கான்செப்ட் கொண்டு போகிறோம். சூப்பர்ண்ணா. இதில் மிளகு பற்றி பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஆமாம், இதில் மிளகு எவ்வளோ இதுன்னு பார்ப்போம். கருப்பு தங்கம் மாசம் எப்படி இதில் போட்டிருப்பான் பார்ப்போம். வீடு இன்னும் ஏறி ஜீரகம் மிளகு இருக்கணும். அது கருப்பு தங்கம் சொன்ன எங்கேருந்து போடுவான்? இருக்கு, ஒன்று இருக்கு. மிளகு தேண்டும் இருக்குதா பொங்கல்ல? ஒரு 4 மிளகு இருக்குமா ஒரு பொங்கல்ல? அதுவே இல்லையே, மிளகே காணோம். அண்ணா நான் முன்னெல்லாம் சாப்பிட சொல்ல ஒரு பொங்கல்ல அவ்வளோ மிளகு இருக்கும், எடுத்து ஓரம் வச்சுட்டு சாப்பிடுவேன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அதெல்லாம் மிளகு ஏடத்தாக்குது. இப்போ மிளகுல அருமை நம்மளுக்கு தெரியுது, அப்போ நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மிளகுல அவ்வளோ நன்மருன்னு சொல்லுவாங்க. மிளகு எவ்வளோன்னா சாப்பிட்லாம், மிளகாயை விட மிளகு சாப்பிட்லாம். ஆனால் இப்போ கிலோ வந்து எவ்வளோ? நீங்கள் கொல்லிமலைக்கு எங்கே போய் எவ்வளோ சொன்னால் 600 கொல்லிமலையில். இப்போ கோத்தகிரியில் போனால் 1200 சொல்கிறான் 1200 ஒரு கிலோ மிளகு. ஆமாம். ஏன் இப்போ அந்த செடி நம்ம நட்டுவிடும்னு சொல்கிறது அந்த நம்ம கிளைமேட்டுக்கு வருமா? அதுவும் வரும். ஒரே ஒரு மரம் தான் போதும். ஓ, தென்னை மரத்தை இது கிளை போகிற மரமாக இருந்தால் அந்த மரத்து பக்கத்தில் வைக்கணும். ஆமாம், நட்டு பார்ப்போம். எவ்வளோ ஈல்டு? ஓரளவுக்கு ஒரு செடி இருந்தால் போதும். ஒரு செடி நம்ம ஒரு குடும்பத்துக்கு போதும்ல, ஒரு மரம் இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு போதும். ஓ, இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையானது. ஆமாம், ஒரு மரத்தை ஒரு வீட்டில் ஒரு தென்னை மரம்னு வச்சுங்க, அந்த தென்னை மரத்துக்கே அந்த செடி நட்டாலுமே போதும். ஓ, 100 ரூபா 120 அந்த செடி ஒரு லாபம் நஷ்டம் நட்டு பார்க்கணும். நம்ம ஈல்டு ஒரு 6 மாதத்தில் ஒரு வருஷத்தில் வருதுன்னு பார்ப்போம். ஓகே. சொன்ன மாதிரி ஒரு 4 மிளகு கூட இல்லைண்ணா. 4 இல்லைப்பா, ஒரே மிளகு தான் இருக்குது எனக்கு. அதாவது கலரி பார்த்தாலும் ஒன்று தான் இருக்குது. ஒரு 5 வருஷம் முன்னாடி தங்கத்துக்கு மிளகு வச்சுருந்தாங்க. அது அந்த ரேட்டு தங்கத்துக்கு நிகராக தானே இருக்கு. பார்த்தாலுமே தெரியுது, ஒரு மிளகு தான் இருக்கும்போது தெரியலையா கருப்பு தங்கம்னு? ஒன்று தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு கட்டக்காரத்தை வாங்கிட்டு வர சொன்னார், அப்போ அதுவும் அதுதான் சின்ன வயசுல கட்டக்கார சாட்டா ஒவ்வொன்றுலையும் ஒன்று இருக்கும். நம்ம புட்டு போட்டு கட்டக்காரத்தை காமிங்க. என்ன பொங்கல் வாங்கின சொன்னார், உங்களை கட்டக்காரத்தை உங்களை என்ன வாங்கின சொல்லிக்கிறாரா? எதுவும் வாங்கின சொல்ல. கட்டக்காரத்துலேயுமே மிளகு காணும். இன்னும் சின்ன வயசுல எப்படி மிளகோட சாப்பிடுவோம், மிளகு எடுத்து போட்டு சாப்பிடுவோம். உடச்சி விடுவாங்க, சின்ன ஓரளவுக்கு சாப்பிடுவோம், சேர்த்து சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அதோட அருமை எங்களுக்கு அப்போ தெரியாது. தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளும் மிளகு நான் தேடி மிளகு இருக்குது மட்டும்தான் நான் கட்டக்கரை சாப்பிடுவேன். அந்த டேஸ்ட் அப்போ நல்லாயிருக்கும். சின்ன வயசுல நானும் அப்படி தான் அந்த கட்டக்கரை செத்து கீழே கிடச்சிட்டு மிளகு எடுத்துக்கே போட்டு அப்படி சாப்பிடுவேன். இப்போ நான் சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து மிளகு தான் கம்பல்சரி. எதுவுமே மிளகு சாப்பிட்ருக்கேன், எல்லாமே அந்த தான். இப்போ நம்மளே அந்த சொல்கிறாங்களே இப்போது பாக்கெட்டு மிளகு இந்த பாக்கெட் மிளகு வாங்க சொன்னாங்க, பவுட்ரு வாங்கின சொல்லிட்டுங்களா? இங்கோடா இது சிறிய இது உள்ள யாரும் மிளகு திமுங்களா? நீ என்ன பண்ணுற? போயிட்டு பாக்கெட் மிளகு வாங்கினுவா. பெப்பர் கேட்டணும், தெரியல பெப்பரு. இன்னும் ஒரு பாக்கெட் வேணும் சொன்னால் 10 படம் இருந்துக்கிறா. அடே அப்படி இல்லை, ஒரு தங்கன்னு சொன்னார்ல கழுத்தில் போட்டோம். ஓ அதானா, ரைட்டு. கருப்பு தங்கம் ஒரு பாக்கெட்டு தானே வாங்கின சொன்னா, ரைட்டு. தங்கம் வாங்கின சொன்னா பையன் டேஸ்ட் ஆகுது, வேற என்ன பண்ணலாம்? சரி, இது வச்சு ஒரு பன் டாஸ் கொண்டு போடலாம். இது மட்டும் வாய்ந்தா ஒரு டாஸ்க் எடுத்து முடியும். ஓகேவா? எத்தனை கிராம் தெரியல. எவ்வளோ பாக்கெட் இது தம்பி? எவ்வளோ பாக்கெட்? 12 ரூபாயா? 8 கிராமு. சரி, 8 கிராம். 8 கிராம். அப்போ 1 கிலோ எவ்வளோ வருது? கிலோ 1400 கிட்ட வருது. 1400, 1300, 1400 வரும். ஒரு குடும்பம் தோறாமல் ஒரு வருஷத்துல எவ்வளோ செலவு பண்ணுவாங்க இதுக்குன்னு பார்த்தோம். யாரா இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா? ஒரு மாதம் வாரம் ஒரு பாக்கெட்னு கணக்கு பண்ணி செலவு பண்ணுவாங்க. ஆமாம், அப்படின்னு வருஷத்துக்கு கணக்கு பண்ணுறப்போ எவ்வளோ எங்கே போகுது? அதுக்கு நம்ம 120 செலவு பண்ணி ஒரு செடி நட்டுலாமே. ஒரு மரம் இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஃபுல்லாக வந்துடும். அவ்வளோதான். அவ்வளோ ஈல்டு வருங்களா? வரும். அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதானே. நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு மக்களுக்கு நம்ம சொன்னாலும் போதும்ல. சரிண்ணா, சரியா? செடி வாங்கியாச்சு. காயோடு இருக்குது. இது செடி மிளகுன்னு சொன்னாங்க. ஓ, இப்போ செடியா? இது கொடி கிடையாதா?
கொடி தான் அவன் சொல்கிறது செடி மலையும் சொல்லி கொடுக்குறாங்க. வச்சு பார்ப்போம், மரத்துக்கு நட்டு பார்ப்போம். நம்ம நிழலில் இருக்கணுமா எப்படின்னா அது நிழலாம் வேணாம், ஆனால் மரத்துக்கு நட்டால் நல்லது. அந்த மேலே படுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே பிடிச்சிட்டே ஆமாம், ஒரு தென்னை மரமோ ஒரு தேக்க மரமோ நம்ம வீட்டில் என்ன இருக்குது ப்ரொஃபஷனலாக பண்ணுறப்போ அது தனியாக செடி மரம் வைப்பாங்க. நம்ம ஒரு செடி தான் வைக்க போகிறோம். அதனால் நம்ம வீட்டில் என்ன மரங்குதோ அதில் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். இதுக்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து எருவு தான், வேறு எதுவுமே கிடையாது. நோய் அதிகமாக வரான்னு சொன்னாங்க. எருவு மட்டும் போட்டு நம்ம பண்ணுறோம். தோராயமாக எவ்வளோ நாளில் இது ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும்? முதல்ல சொன்னது 2 வருஷம் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து காயோட கொடுத்துருக்காங்க. அதான் இதில் இருக்குது பார்த்தா கேட்குறேன். ஒரு 6 மாதத்தில் ஒரு சில ரகம் நிறைய நகை இருக்குது தான். ஒரு சில ரகம் நட்டாக்கா 2 வருஷம் ஆகும். ஒரு சில ரகம் இதுமாரி இப்போ இந்த கட் பண்ணி கொடுப்பாங்க போல இருக்குதான். சரி, செடி நட்டுலாமா? சரி, நான் நட்டுருவோம். இந்த வாரம் இது நட்டுருவோம். மிளகு செடி பழத்தை ஆரம்பித்து ஃபஸ்ட்டு காரத்தில் முடிக்கணும். மறுபடியும் அடுத்த வாரம் பழத்தில் ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே. சரி, கொண்டு போவோம். இதை வச்சு ஒரு டாஸ்க் கொண்டு போகிறோம். இது வேஸ்ட்டாக போகுது இல்லை, இதை வச்சு ஒரு டாஸ்க் கொண்டு போகிறோம். நம்மக்கிட்ட 2 மாஸ்டர் இருக்கிறாங்க சொன்னீங்களே, சமையல் மாஸ்டர். அவங்க நம்மளுக்கு ஆப்பர் போட்டு கொடுப்பாங்க. ஆப்பாயில் வச்சு ஒரு டாஸ்க்கா? ஆமாம், ஒரு ஃபன்னி டாஸ்க்கா. ஃபன்னி டாஸ்க்னா ஆளுக்கு 2 முட்டையை கொடுத்துவோம். யார் நல்லா போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். எல்லாம் கேட்டுங்க, ஆப்பாயில் யார் நல்லா போடுறீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. 2 மாஸ்டர் வராங்க நம்ம கிட்ட, சமையல் மாஸ்டர். அப்போ அவங்க நம்மளுக்கு அவங்க தான் வாங்கி சார் சொல்றீங்களா மாஸ்டர்னு? ஆமாம், புலி ஒருத்தருக்குறாரு. ஓகே ஓகே ஓகே, ஈகிள் சார் வந்துக்கிறாரா? சூப்பரு. அப்புறம் இன்னொரு புலி ஒருத்தருக்குறாரு. 2 பேர் வச்சு நம்ம ஒரு டாஸ்க் அவங்க சொல்லி கொடுப்பாங்க முதல்ல. சரியா? ஓகேண்ணா. ஃபன் டாஸ்க் கொண்டு போகணுமா? போறதுக்கு முன்னால ஒரு சும்மால் கதை ஒன்று சொல்லி உட்காரு. மிளகு பற்றி சொன்னல, இங்கே பார் என்ன தெரியுமா, காரஸில் வந்து எங்கள் அப்பா வந்து காரஸ் வாங்கிட்டு வருவார். எப்போனா இரும்பு வேலை செஞ்சார் எங்கள் அப்பா. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விடிகாலம் 2 மணி 3 மணிக்கு வருவார். எழுந்து எங்களுக்கு மிச்சர் கொடுப்பாரு. மிச்சர் சாப்பிடுவோம். காரஸ் கொடுப்பாரு. காரஸில் வந்து மிளகு, ஆமாம், 2 மணி 3 மணி வெடிகாலம் வருவார். வரும்போது இதை தான் சாப்பிட சொல்லுவார் காரஸை. இந்த மிளகுலாம் பிச்சு பிச்சு அடைய வச்சுருவோம். காரஸை மட்டும் சாப்பிடுவோம். மிளகு தான் அதிகமாக இருக்கும் அதில். இப்போ மிளகே காணாம் அதில். எந்த கல்லை வாங்கியிருந்தீங்க? இது தங்கண்ணா. இது அப்போ வந்து மிளகு கம்மியா? இப்போ தங்கம் கம்மியாக தான் இருக்கும். எந்த கடையாக இருந்தாலும் எல்லா கடையிலையும் இப்போ இப்படி தான் பண்ணுறாங்க. என்னோட மிளகே காணாம அதில். அதானே தங்கம். அப்போ அதுதான் வீட்டுக்கு ஒரு செடி நடணுமா? வீட்டுக்கு ஒரு செடி, ஒரு மரம் தான் நட்டுடலாம். அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. எப்ப போறானுங்க? ஆரம்பிக்கும் போது போயிடுறானுங்களா இல்ல இடையிலேயே போயிடுறானுங்களா? இருக்கட்டும், அடுத்த தடவை கதை சொல்லும் போது முதல்ல இதை கண்டுபிடி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஃபன் டாஸ்க் வைக்க போகிறோம். யார் பெஸ்ட்டாக ஒரு ஆப்பாயில் போட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம். அதில் 3 பேருக்கு மட்டும் ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கு. என்ன ட்விஸ்ட்னா, அந்த ஆப்பாயில் ஒழுங்காக வரக்கூடாதுன்றதுனால நாங்கள் முட்டையை ஷேக் பண்ண போகிறோம். அந்த வேலையை பண்ண போகிறது இந்த திருவண்டி தான் பண்ண போகுது. பார்த்துக்கிட்டே இன்னொரு இலை போட்டு வைக்கிறதுக்கு லைனா நீனா ஒரு ஆஃபில் ஒரு இலை பெரிய அங்க ஓடிக்காத, இங்க பாரு அஜித். என்ன நல்லா பண்ணுடா. பெப்பர் கட் பண்ணு. சால்ட் கூட. உனக்கு குத்தேச்சடா. நீ தான் போட்டு நீங்க தான் சாப்பிடணும். ஆமா, அவங்க போட்டு அவங்க சாப்பிடணும். அதை அது நல்லா வந்தாலும் சரி. இன்னொரு முட்டை இருக்குதுண்ணா. இது நீ கையில் வச்சு மாஸ்டர். மாஸ்டர் சமையல் மாஸ்டர் இவர் தான். ஏய் கிஃப்ட் இருக்குடா. ஏய் கிஃப்ட் இருக்கு, பார்த்து போடு, உடையாத போடணும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. பெரிய பெரிய மாஸ்டர் நாங்கண்ணா. ஒரு முட்டையை ஓட்டு தெரியலடா. அண்ணன் வேற விடுறா. இல்ல அதையும் போட சொல்லிட்டேன்னா ஒரு தடவை சான்ஸ் கொடுத்தியா? ரைட், இன்னொரு சான்ஸ் கொடு. சரி, இன்னொரு தடவை சான்ஸ் கொடு. ஏய் அத வெயிட் ஆ. சான்ஸ் கொடு. உனக்கு இன்னொரு சான்ஸ். ஓடு. லைட்டா என்ன ஓடு. வேற ஆளு போடுப்பா. ஈகிள் சார் பெரிய பெரிய மாஸ்டர். நான் சொன்னேன் நான் மாஸ்டர். இவர் மாஸ்டர்.
ஒரு ஆபாயில் போட தெரியல. போடா வேகமா ஓடு நம்மளோட இந்த மூட்டை தான் ஓட போறா வேகமா தட்டு முட்டிக்கு வலி. அட ஓடடா. ஜெயிச்சிட்டோம் போலயே. சால்ட்டெல்லாம் யார் போடுவா? அது உடைக்காம சாப்பிடணுமா? உங்க தாத்தா ராமசாமியா வருவாரு. எங்க தாத்தா பேர் அவர் பெரிய மாஸ்டர். அவரா அவர் பெரிய மாஸ்டர். சிட்டில போடு ஒரு சிட்டிக்கு அளவு தான் இருக்கு. அந்த முட்டையை உடைக்காம வாயில போட்டு வேலை முடிஞ்சு போச்சு. நான் போட்டேன் நல்லா பாக்க. சாப்பிட மாட்டேன்றானே. வேட இது இலைய எடுத்துடா. அது இருக்கா? போச்சுடா போச்சு. எடு 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 எடு. தூக்கு அடி தூக்கு. போச்சு அவ்வளவுதான். அடி எடு. மெல்ல 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 மெல்ல. தூக்கு. ராசாகா பாளையத்து வழியா ஒரு முதல்ல வலம் வருதா. தூக்கு. தூக்கு. ஏ பச்சைக்கிளி. தூக்கு தூக்கு. கட்டி எடு கட்டி எடு. வெடி செய்டா. வெடிக்குது. எடுடா. சாடுங்க அப்படியே. கர்ணமோச்சத்தை கொஞ்சம் பாத்துக்கோங்க. கர்ணமோச்சம் போடு கர்ணமோச்சத்தை. இந்த கண்ணே இப்படி தள்ளு. வார்த்த வார்த்த வார்த்த. வெயில் பயணம் போட்டுறோம் போலியா? ஒரு ஓரமா இருக்குது. அது வரக்கு இருக்கு. நடுவுல இருந்தா நடுக்காரு, வெளியில இருந்தா வெளிக்காரு. ஏம்பா அப்ப நான் ஒட்டை கருவா உடச்சக்காரு. ஒட்டக்கருல ஒரு முட்டையில நான் ஒரு ஆப்பிள் தான் வரும். அவர் 4 ஆப்பிள் போட்டாரா? கோவிந்தா சூடா இருக்குது கோவிந்தா. சாப்பிடுறியா? அடிச்சா தோசை தான். வெரி குட் சூப்பர். கர்ணமோச்சம் பயங்கரமா. இங்க இருந்து போய் கேதான். அதாவது கோவிந்த் இவன் வசந்த். கோவிந்த் இது யாரு? வாவ் சூப்பர்ப்பா. அடா நடுக்கருண்ணா. நடுக்கரு. தங்கத்தை பார்த்து போட்டா டேய். போதும் போதும். தங்கம் 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 தங்கம். பொடி பொடியா நறுக்கி மலை சாரல் மாதிரி அப்படி தூ விட்டு. என்ன வசந்தம் பண்ணல மாஸ்டரோ? ஆமாண்ணே வசந்த பவன். ஓனர் அவருக்கா? வசந்த பவன். வசந்த முனியாண்டி முன்னாடி விலாஸ் மாதிரியா? வசந்த முடியாடி வசந்த். வசந்த விலாஸ். வசந்த விலாஸ் போடு. அதுவும் நல்லா தானே இருக்கு. அண்டா அப்படியே கபால்னு தூக்கிட்டாம்பா. நானே நான் போறது தான் சைடு வந்து எனக்கு வந்துட போகுது கட்டில. இல்ல இல்ல கட்டு கல் சூடாயிடும். வெரி குட். அதான் நான் தான் மாட்டேங்க போடுது. சொல்லுங்க பாத்தியா? கூலி புடி வச்சு கல்யாணம் அப்புறம் ரகை குத்தனா கம்முனுறா. கட்டு கட்டுன்னுறா. கட்டு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. போடு முட்டை போயிடுச்சு. போச்சு. மாப்பு பட்டுட்டாடா ஆப்பு. காய்ச்சி விட்டா பாருமா. ஒண்ணு விட்டான். மாஸ்டர் வராதுன்னு சொல்லுங்க. கோவிந்தா சூடா இருக்கு கோவிந்தா. அப்பாயில சாப்பிடுறமே. அதெல்லாம் கிடையாது. குட்டி சேது. இந்த கர்ணமோச்சம் வாங்க. போட்டானே போட்டானே. இல்ல இல்ல நீ முதல்ல போடு. நீங்க போடுங்க. எடுத்து போடு. நீங்க ஒண்ணு போடலீங்களே. ஒண்ணு போடு. ஓனர் போறாங்க. பாத்துக்கங்க. ரெண்டு முட்டைக்கு போடு. ரெண்டு ஒண்ணு. இதுனா வெள்ளை மஞ்சள் இருக்குன்னு முட்டை சின்னதாகுது. என்ன முட்டை? கூப்பிட்டு பேஞ்சிட்டாருங்க. மிளகு வந்து இன்னைக்கு இதில் கூட இதில் மட்டும்தான் போடணும். மழைச்சாரல் மாதிரி. ஆஹா ஓனர் பயமா போறாரு. மேலாக்க தூவி போட்டு வசந்த மிளகு கொடு. வெட்டி வச்சுட்டு போகுதா? தண்ணி மட்டும் கொஞ்சம் கூட. வெடிகுண்டாது வெடிக்கிறதுக்கு. ஆப்பா இது ரவுண்டா இருக்கும். இது கட்டமா இருக்குது.
கையில் வச்சுக்கணும் கரண்டி எடுங்க கரண்டி எடுங்க கரண்டி எடுங்க கரண்டி எடுங்க மாட்டிக்கினீங்க 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 மாட்டிக்கினாரு ஒருத்தர் கட்டாயிடுச்சு கட்டாயிடுச்சு. நான் உன் பாசுப்பா, நான் பாசு ஒன்று. அடாடாடாடாடா நான் எதுவும் பண்ணல. அதான் வர்க்கீஸ். யாரு கடைசியில் வீடியோவில் பல்பு நமக்கு தான். யார் யாரெல்லாம் பல்ப் வாங்கணும்னு நினைச்சோமா இல்லை நான் கட்ட போட்டேன்பா. என்ன தெரிகிறது? இருக்கு பார்த்துங்க, மனசில் வச்சுங்க, மைண்டில் வச்சுங்க. வந்துச்சு பாலாஜி. கறி குழம்பு அதான் வர்க்கீஸ். ஆ உங்க ஐடியா அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இது இல்லைங்க. கூடவே கூடாது. பாசு பாசு அவ்வளோதான். வசந்த போன வசந்த விலாசா வசந்த விலாஸ் வசந்த விலாஸ் ஓனர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? ப்ரைஸ் என்னன்னு உனக்கு தெரியாது, பயப்பட போறாம இருப்பான். ப்ரைஸ் ஊற்றலாமா? எப்படின்னா முட்டையை தலையில் ஓடிட்டா வெயிட் ப்ரைஸ் தூக்கி வச்சு 2 பேரும் வேணுமே. அப்படி இப்படி அழுகாம குழுங்காம கொடுத்துறேன். எது கொடுக்குறாங்க? இன்னொரு ஆபாயில் போட்டு சாப்பிட்டுரு. அதான் வர்க்கீஸ். டேய், அடிக்கடி அதான் வர்க்கீஸ் அதான் வர்க்கீஸ்னு சொல்றியே, அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான். அதான் வர்க்கீஸ். முட்டை